மொறுமொறுப்பான ராகி வடை சுடலாங்களா? சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகாய், உப்பு எடுத்து மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வடை சட்டியில் கொட்டிக்கிங்க. அப்புறம் ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த ராகியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல ராகி மாவாக வாங்குங்க. ஏன்னா ஒரு சில மாவில் ராகி மாவில் கலக்கிறாங்க, அதெல்லாம் வலுவலுன்னு இருக்குது. பல்லுக்கு நல்லா ஒரு என்ன சொல்கிறதுங்க, பல்லே வலிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ராகி வடை நம்ம மொறுமொறுன்னு சுடுறப்போ நல்ல மாவாக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க, நல்லா ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா பல்லே போகிற அளவுக்கு ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும் நம்ம டைட்டாக பிசைகிறப்ப. அதனால் மாவு நல்ல மாவாக தரமான மாவாக இருக்கணுங்க. அந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை உருகி வச்சுக்குங்க. நீங்கள் அதை அரிகிறதுனால அரியலாம், முருங்கைக்கீரை உருகி போட்டு, இல்லை அப்படியே போடுறதுனாலும் போடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி அது சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை போடுங்க. முருங்கைக்கீரை அதிகமாக போடுங்க, போட்ட வரையில் டேஸ்ட்டாக இருக்கும், கண்ணுக்கு நல்லது, ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. அந்த மாவை இந்த மாவில் கொண்டுட்டு போய் இதை கலந்து நீங்கள் நல்லா கலந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுடுங்க வடையை. பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் பதமாக எடுக்கணும், கொஞ்சம் தண்ணி அதிகமாக கலந்து வடை சுடணுங்க. நம்மளுக்கு இளையவங்களுக்கெல்லாம் சின்னவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு மொறுன்னு வேணும் அப்படின்னா மாவு தண்ணி கொஞ்சம் குறைவாக கலந்து டைட்டாக பிசைஞ்சு போடணுங்க. கொஞ்சம் அதிக நேரம் வேகணும். மொறுன்னு வேணும்னா பதமாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடுங்க. வெந்து எடுங்க, வேகாத எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா அது வயிற்றுப்போக்கு ஆயிரும். பார்த்து எடுங்க. சுவையான தரமான ராகி வடை சுடுங்க.